அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த மாதம் இந்தியாவிற்கு 25% வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்யக்கூடாது எனவும், உடனடியாக வர்த்தகத்தை நிறுத்தாவிட்டால் வரியை அதிகரிப்பேன் எனவும் மிரட்டியிருந்தார். எதிர்பார்த்தபடியே தற்போது இந்தியாவுக்கான வரியை 25%-இலிருந்து 50%-ஆக உயர்த்துவதாக டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த கூடுதல் வரி வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாக பாதிப்படையும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஆடைகள், ஆபரணங்கள், தோல் பொருட்கள், செல்போன் பாகங்கள், மருந்து பொருட்கள், கடல் உணவுகள் மற்றும் முட்டைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்றன. குறிப்பாக திருப்பூரில் இருந்து அதிக அளவில் ஆடைகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றன. அதேபோல் நாமக்கல்லில் இருந்து அதிக அளவில் அமெரிக்காவிற்கு முட்டைகள் ஏற்றுமதியாகின்றன. டிரம்பின் இந்த வரி உயர்வால் நாமக்கல்லை சேர்ந்த முட்டை ஏற்றுமதியாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். வரிச்சுமையால் அமெரிக்காவை சேர்ந்த முட்டை இறக்குமதியாளர்கள் வர்த்தகத்தையும் நிறுத்தியுள்ளனர். இதனால் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான முட்டை ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், ஒன்றிய அரசு உடனடியாக இது குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல இந்திய இறால்களுக்கு அமெரிக்காவில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. வரி விதிப்பு காரணமாக இந்த ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆடைகள், துணி வகைகளை பொறுத்தவரையில் திருப்பூரில் இருந்து கணிசமான அளவில் அமெரிக்காவிற்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. சுமார் 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் டிரம்பின் இந்த திடீர் அறிவிப்பால் இந்த வர்த்தகம் வீழ்ச்சியை சந்திக்கலாம் என ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வங்கதேசம், வியட்நாம் ஆகிய நாடுகள் குறைந்த வரியுடன் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்து வருகின்றன. இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்பால் வியட்நாம், வங்கதேசத்துடனான போட்டி வர்த்தகத்தில் இந்தியா பின்தங்கும் சூழலும் உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தடாலடி வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவின் சிறு மற்றும் குறு தொழில்கள் நஷ்டங்களை சந்திக்கலாம் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த வரி விதிப்பால் இந்தியாவின் GDP-யில் 0.2% முதல் 0.6% வரை நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதனை சரிகட்ட பிற நாடுகளுடனான ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலேயே பிஸியாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.